வணக்கம். இன்றைக்கி மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி. ஃபஸ்ட்டு இதுக்கு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு பட்டன் காளான் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். இதில் வேறு மஷ்ரூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. இது ஷேப்பு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பட்டரில் மஷ்ரூம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. 1-2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு சூப் திக்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக இது கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எரிப்புக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கோரியாண்டர் லீஃப் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆனியனோட இலைகள் இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக மேத்தி லீவ்ஸ் க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு சூப் ரெடி ஆகிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.